ஓகே, நான் பிக்சார்ட் ப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிக்சார்ட் ப்ரோவில் என்னது நிறைய ஒழுங்கான ப்ரோ எடுத்திங்கன்னா நிறைய அப்டேட் ஒரு 1 வீக்குள்ளே அப்டேட் வரும். அந்த அப்டேட்டை தட்டி விட்டுட்டு எப்படி சில எல்லாத்துலேயும் ப்ரோண்டாலே சில மிஸ்டேக்ஸ் தான் தட்டி விட்டுட்டு எடிட் அண்ட் இமேஜ் வீடியோ கொடுத்துட்டு இது லேட்டஸ்ட்டான பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு போஸ்டர் எடுக்கிறேன். ஓகே, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஃபோட்டோவை நீங்கள் கூகுளில் கூலி போஸ்டர்னு நார்மலாக எடுத்து அதை நீங்கள் கொஞ்சம் கூடிய எம்பியில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓகே இதை பிக்சார்ட்டில் இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இதை பிக்சார்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பாருங்கள் ரிமூவ் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. எஸ், இட்ஸ் அ ப்ரோ யூஸர். ஸோ உங்களுக்கு பிக்சார்ட் ப்ரோ வேணுமெண்டா என்ன நார்மலாக கூகுளில் போய் நீங்கள் பிக்சார்ட் ப்ரோவை என்ன டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க இயலும். சரியா, இப்படி ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பிக்சார்ட் ப்ரோவை டவுன்லோட் பண்ண இயலும். ஓகே, அப்படி பிக்சார்ட் ப்ரோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ ப்ரெஸ் பண்ணி இதை நாங்கள் அழைப்போம். ஓகே இதுக்கு முன்னால் தான் நாங்கள் அவளண்டு நீட்ட தேவையில்லை, லைட்டாக கொஞ்சம் அது இந்த சாயல் இல்லாத மாதிரி கட் பண்ணால் ஓகே கிடச்சிட்டு லைட்டாக இனி இப்படி செஞ்சு இதுகளையும் ரிமூவ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் அதோட என்ன ஒரு ரேஸ் பண்ண மாதிரி தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காண்டி அதோட நான் வச்சு ரிமூவ் பண்ணி விடுறேன். ஓகே, நான் இதுவும் இந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் சரியாக கொடுத்துட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறேன். ஓகே, உங்களோட ஒரு நீட்டான ஒரு ஃபோட்டோவை எடுத்தீங்கன்னா ஓகே இந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணி இதில் ரிமூவ் பிஜி பேக்ரவுண்டை கொடுத்து ரிமூவ் பேக்ரவுண்ட் எல்லாமே ப்ரோ யூஸஸ் தான். ஸோ பிக்சார்ட் ப்ரோவை மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கான டெலிகிராம் குரூப் இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இது ஈஸியாக கட் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே இப்போ இந்த கட் அவுட்டை நாங்கள் இந்த நார்மலாக கட் அவுட் பண்ணி இதை இன்சர்ட் பண்ணாலும் இதில் கொஞ்சம் என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டான இஷ்யூஸ் எஃபெக்ட்ஸ் போய் அந்த எஃபெக்ட்ஸில் ஓகே இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்துட்டு நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் எடுக்கலாம். இல்லாட்டி நார்மலாக இதில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வரும். இல்லாட்டி கலர் ஸ்ப்ளாஷை கொடுத்து எந்த அதாவது எங்கேயும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆயிரும். ஓகே இப்போ நான் சரி கொடுத்தேன். ஓகே இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்துட்டு ரைட். இப்போ நான் ஆட் கொடுத்து ஸ்டிக்கர் அமர்த்தி தேடுங்க தி சன்லைட், சர்ச் சன்லைட்னு தேடிட்டு நார்மலாக இப்படி பிக்சரில் பிளாக் கலரில் இருக்கிறத எடுப்போம். ஓகே எடுத்து இதில் பிளெண்ட் கொடுத்து இதில் ஸ்க்ரீன் மல்டிப்ளை டார்க் அண்ட் லைட்டுன்னு எல்லாமே இருக்குது. இதில் நாங்கள் ஸ்க்ரீன் எடுப்போம். ஸ்க்ரீன் எடுத்து இதில் விடும். ஓகே ஸ்க்ரீன் எடுத்து இதில் விட்டுட்டு ரேசர் எடுத்து ஹார்ட்னஸை குறைச்சிட்டு சைஸை கூட்டிட்டு ஓகே இதாண்டா முக்கியமான வேலை. ஓகே இப்போ என்னமா இருக்குது, கொஞ்சம் மெச்சன் இப்படி இருந்ததை திரும்ப இப்படி மாற்றியாச்சு. ஓகே இப்போ இந்த ஹார்ட்னஸில் தான் பிரச்சனை இருக்குது. இதை நாங்கள் லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்தா சரி. ஓகே இப்போ திரும்ப ரைட் கொடுத்துட்டு திரும்ப ஆட் கொடுத்து ஸ்டிக்கர் எடுத்து திரும்ப அதே ஸ்டிக்கரை நான் எடுத்து திரும்ப பிளெண்ட் கொடுத்து
திரும்ப ஸ்க்ரீன் கொடுத்து திரும்ப திரும்ப முன்னுக்கும் கொஞ்சம் ஷேடிங்ஸ் அதாவது மேட்ச் பண்ணுறதுக்காண்டி திரும்பவும் அதே சன்லைட் எடுக்கிறேன். அதில் பிளெண்டில் போய் ஸ்க்ரீன் ஓகே கொடுத்து ரேஸ் சில சைஸை கூட்டிட்டு ஹார்ட்னஸை குறைச்சி விட்றேன். ஓகே சைஸை கூட்டுறேன், ஹார்ட்னஸை குறைக்கிறேன். ஓகே டன். இப்போ திரும்ப இதன் ஒப்பாசிட்டியை லைட்டாக குறைக்கலாம், இல்லாட்டி குறைக்காமல் விடலாம். லைட்டாக அந்த ஷேடோ மூஞ்சி கடிச்சா சரி. ஓகே அவ்வளோதான். ஓகே இப்போ நீங்கள் இந்த கிளாஸை லைட்டாக இது என்ன ஒரு கோல்ட் கலர் கிளாஸ் போட்டிங்கன்னா இந்த பேக்ரவுண்டுக்கு இன்னும் இது மேட்சிங்காக இருக்கும். ஓகே ஓகே என்னண்டு இது என்ன ஒரு பேக்ரவுண்டை ஒரு கட் அவுட் பண்ண இன்னொன்று இந்த பேக்ரவுண்டோட மச் பண்ணுறதுன்றது இதுலேருந்து தெரியுது. ஓகே இப்போ இந்த தலைவர் ரெண்டு இருக்குது தானே. ஓகே அதை நான் திரும்ப ஃபேட் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் கூகுளில் கூலி டைட்டில் நான் திரும்ப ஆட் கொடுத்து ரிமூவ் பிஜி ரிமூவ் பேக்ரவுண்ட். சரி ஓகே நீங்கள் வேறு கிளிப்பை அசையாமல் இருக்கிறதுக்காண்டி மிச்சம் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். ஓகே இப்போ இதை அமர்த்திட்டு இதை நாங்கள் ஏஐ மேட்ச் கொடுத்து மேட்ச் வித் பேக்ரவுண்ட் கொடுத்தா இன்னும் அந்த பேக்ரவுண்டோட அந்த ஃபோட்டோ மச்சான மாதிரியான ஃபீல் வரும். ஓகே இப்போ அந்த ஃபோட்டோ அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சாச்சு. ஓகே இதில் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்கு போய் ஆர்டிஸ்டிக் அண்ட் ஆப்ஷனுக்கு போய் அதில் ஃபெட்டல் 2 அண்ட் இருக்குது. அந்த ஃபெட்டல் 1 ஓகே ஃபெட்டல் 1 செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக கிளிக் பண்ணி அதில் ஃபேட் ஆப்ஷன் வரும். அந்த ஃபேட் ஆப்ஷனை நாங்கள் நல்லா கூட்டுற லைட்டாக இதுதான் நார்மல் பிக்சர். இதை லைட்டாக எல்லாத்தோடையும் மேட்ச் பண்ணுறதுக்காண்டி இதை செய்வோம். ஓகே